இன்னும் சில நிமிடங்களில் தனது இதய துடிப்பு நிற்கப் போகிறது என்பதை அறியாமல் வெறித்தனமாக ஜிம் மாஸ்டர் மகாதீர் மஹமூத் உடற்பயிற்சி செய்த காட்சிகள்தான் இவை. சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான ஜிம் மாஸ்டர் மகாதீர் மஹமூத் சொந்தமாக ஜிம் நடத்தி வந்த இவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜிம்மிற்கு சென்றவர் நீண்ட நேரம் வெளியில் வரவில்லை. சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்மிற்கு சென்று பார்த்தனர். அங்கு குளியல் அறையில் மகாதீர் மஹமூத் மூர்ச்சையாகி அசைவற்று கிடந்தார். உடனடியாக அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மகாதீர் மஹமூத் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் சடலம் அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மகாதீர் மஹமூத் மாரடைப்பால் இறந்ததால் போலீசார் வழக்கு ஏதும் பதிவு செய்யவில்லை. தனது மகனுக்கு ஏற்கனவே பிரஷர் அதிகம் இருந்ததாக தெரிவித்த அவரது தாய் குல்சார் அவனிடம் அதிகம் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் என தெரிவித்திருந்தேன். அதீத உடற்பயிற்சியால் தனது மகன் மாரடைப்பில் இறந்து விட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். சாதனை பண்றதுக்குன்னே பிறந்தவன். இன்னைக்கு 5 வயசுல இருந்தே அவங்கிட்ட வீராப்பு இருக்குதுப்பா. எதாவது துணிச்சலா செய்வான்பா. அவங்க அப்பா மாதிரி பயப்படவே மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அன்புக்கு ஒண்ணுதான் பயப்படுவான், அகராதிக்கு பயப்பட மாட்டான்பா. இறந்த மகாதீர் மஹமூத் சேலம் 31வது வார்டு முன்னாள் திமுக செயலாளர் மஹமூதின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.